சரிம்மா, எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வருண், ஒரு 5 minutes இருங்க, இதோ வந்துடுறேன். ஏய், என்ன இது? நான் வெளியில சாப்பிட்டு பண்ணல, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ற? இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். இதை சாப்பிடுங்க. பாத்தியா அண்ணாமலை, வைஃப்னா இப்படிதான் இருக்கணும். வருண் உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவன். பார்த்து போயிட்டு வாப்பா. வாங்கக்கா. வருண், என்ன இதுக்காக பின்னாடியே வர? சும்மா சென்ட் ஆஃப் பண்ணேன். என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நாள் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தேன்னா இங்க பாரு, நீ நல்லவதான், என் மேல பாசம் வச்சிருக்கிறவதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால உன் கூட வாழ முடியாது. நாம தான் பிரிய போறோம்னு முடிவாயிடுச்சுல, நீயும் சம்மதிச்சிட்டேல, அப்புறம் ஏன் இதெல்லாம்? நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே? அது இல்லைங்க. இங்க பாரு, நீ என்ன இப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உங்ககிட்ட இதை எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ, எனக்கு அது போதும். நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, புரிஞ்சுதா? நீங்க சொல்றது புரியுது. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பீங்களா? என்ன? நான் இதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ இல்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்க கூட வாழவோ பண்ணல. நான் இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல ஒரு மனைவியா உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நானும் கேட்கிறேன், நீ ஏன் இதை பண்ணணும்? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழல, எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. அப்புறம் ஏன் நீ மனைவியா இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற? உங்க மனசுல வேணா நான் மனைவியா இல்லாம இருக்கலாம் வரும். ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் உங்க கூட வாழ போற இந்த கொஞ்ச நாள்ல என் ஹஸ்பண்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதுல தான் என் சந்தோஷமே இருக்கு. தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. நிச்சயமா உங்களை ஜெயிக்கணும்னு நான் இதை பண்ணல, ஏன் மன திருப்திக்காக தான் நான் இதை பண்றேன். நீங்க கேட்டதை நான் கொடுத்தேன்ல, அதே மாதிரி எனக்காக இந்த ஒரு விஷயத்தை எனக்கு விட்டு கொடுங்க ப்ளீஸ். இவங்களுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? என்னடா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் பிரியலாங்கிற அக்ரிமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? சூப்பர். இதை சும்மா விடக்கூடாது, இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ண